பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மீனா ஆஃபீஸை விட்டு லேட்டாக வராங்க. அப்போது செந்தில் வந்து கேட்குறாங்க, என்ன இவ்வளோ லேட்டுன்னு சொன்னால் ஆனால் இவ்வளோ லேட்டாக வருவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கோட்ரஸ் கொடுக்குற விஷயமா தான் எல்லாமே வேலை அதிகமாக இருக்குது, என்னை ரொம்ப பிடிச்சி வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் பேச்சை கேட்டு கோட்ரஸ் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து கோட்ரஸ் வந்து இன்னும் 2 நாளில் சாவியை கையில் கொடுத்துட்ற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன்டி கவலைப்படுற நீ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. நமக்கு தான் அந்த கோட்ரஸே தேவையில்லைங்க, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏன் வேண்டாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு அந்த இடம் அந்த வீடு இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம அங்கே போயிட்டு நல்லா தனியாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு எவ்வளோ அழகான குடும்பம் இருக்குது, அழகான வீடு இருக்குது, எல்லாரும் இருக்காங்க, நம்ம எதுக்காக தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லடி மீனா, நம்ம வந்து தனியாக ப்ரைவசியாக இருக்கணும்னு உனக்கு கொஞ்ச நாள் கூட ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்கிற ப்ரைவசியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இல்லைன்னா நம்ம மாமாவுக்கு கொடுத்துர்லாம், அது இருக்கட்டும் விடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த மாமாவுக்கு, ஏன் அப்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, அது பழனி மாமாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அவங்கள தனி கொடுத்தன அனுப்புறதுக்கு பிளான் போடுறீங்களா? நீங்கள் இன்னும் ஒன்றும் இந்த மாதிரி பொது மனுஷர் இல்லையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை, அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீட்டில் இருப்பாங்க, ரூமும் இல்லை வேறு, அவங்களுக்கு அப்பா ரூமில் தான் படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வீட்டிலே எல்லாரும் சமாதானமாக தான் இருக்காங்க, நீங்கள் ஏன் பிரச்சனையை உண்டாக்குறீங்க, இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த பிரச்சனையை போயிட்டு மீனாவோட அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அவள் கோட்ரஸ்க்கு போக வேணான்னு சொல்கிறா, அதனால் கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்துங்க கோட்ரஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. எந்த பொண்ணாவது தனி கொடுத்துன்னு போனான்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லுவாளா, இவளுக்கு என்ன அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்து வீட்டுக்கிட்ட மயிலில் வந்து ரொம்பவே கத்துறாங்க. உன் அப்பா எதுக்காக எங்கள் கடையில் வேலை செய்கிறதுக்கு வராங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவே இல்லையா, இன்னும் எங்கள் கடையெல்லாம் பிடுங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கண்டபடி திட்டுறாங்க. நீங்கள் ஏற்கனவே என்னை ஏமாத்துனது பத்தாதுன்னு என் அப்பாவையும் ஏமாத்தலான்னு இருக்கீங்களா, நாளைக்கு சொல்லி வை, அவர் இனிமேல் கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயிலை பிடிச்சி திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனிக்கு வேலை சொல்கிறாங்க. அப்போ சரவணனுக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க. அதை வந்து தனித்தனியாக பிரித்து சொல்கிறப்போ கஷ்டமான வேலையை பழனிக்கும் சரவணனுக்கும் ஈஸியாக இருக்கிற வேலையும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா போயிட்டு பழனியை வந்து திட்டுறாங்க. உனக்கு எடுபடி வேலை செய்கிறதுனா ரொம்ப இஷ்டம் போல், உனக்கு எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுக்குறான் பார்த்தல்ல, அதுவும் இல்லாமல் சரவணனுக்கு ஈஸியாக இருக்கிற வேலையை கொடுக்குறாங்க, உனக்கு நீ யார் அவங்க பையன் யாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையால் சொல்கிறாங்க, இல்லைன்னா உனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கலாம்ல, எடுபடி வேலை பண்ணுறத அவங்க பையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பழனியை கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு வீடா, குருவிக்கூடு மாதிரி இருக்குது, அதுலேயே எல்லாரும் ஈமூச்ச மாதிரி இருக்காங்க, மூச்சு கூட விட முடியறதில்ல, அந்த இடத்துல நடமாடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு ஒரு வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவ ஏன் தனி கொடுத்தன போகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறா, உன் பிள்ளைக்கு என்ன அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மீனாவோட. சரிங்க, நீங்கள் வந்து அவள் தனியாக இருக்கிறப்ப ஃபோன் போட்டு பேசுங்க, அவளுக்கு புரிய வைங்க, தனியாக இருக்க சொல்லி, தனியாக நீயும் மாப்பிள்ளையும் போய் இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைங்கன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. செந்தில் பண்ணுற விஷயத்தால் இந்த குடும்பத்துக்கு திரும்பியும் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.